ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெகுலராக எக்ஸலில் யூஸ் பண்ணுற சில ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே ரீச் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம 1 by 1 ஃபங்க்ஷனாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜான் அப்படின்ற ஒரு நேம் எடுத்துக்கிறேன். இந்த நேமோட லாஸ்ட் லெட்டர் எனக்கு என்ன அப்படின்னு தெரியணும்னா அப்போ நீங்கள் வந்து ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஈக்குவல் டு ரைட் ஓப்பன் பேரந்தசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டர் டெக்ஸ்ட் என்னன்னு கேட்குது. இதுதான் என்னுடைய டெக்ஸ்ட்டு. கமா நம்பர்ஸ் இன் கேரக்டர்ஸ் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் தானே வேணும் ஃப்ரம் த ரைட் சைட். அதனால நான் 1 எடுத்துக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாஸ்ட் 2 கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். நான் 2ன்னு போடுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு HN அப்படின்ற அவுட்புட் வந்திருக்கு. சில எம்ப்ளாயீஸோடைய நேம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்களுடைய இனிஷியல் மட்டும் நீங்கள் புல் அவுட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக் அண்ட் ட்ராப்பில் நான் எல்லாருடைய இனிஷியலும் எடுத்துட்டேன். பட் இங்கே மர்ஜ் ஆகிருக்கு. ஜஸ்ட் நீங்கள் வந்து பிரித்து எடுத்துடலாம். ஸோ இன் சிமிலர் வே இனிஷியல் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நீங்கள் லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கமாவா இப்போ பாருங்களேன். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மிட் ஃபங்க்ஷனை. இன் சிமிலர் வே நம்ம எப்படி ரைட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான் மிட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஆஃப் த லெட்டர்ஸ் நீங்கள் தெரியணும், இல்லைனா ஒரு பர்டிகுலர் லெட்டர்லேருந்து அப் டு யுவர் லிமிட் வரைக்கும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு மிட் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜானியை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஈக்குவல் டு மிட் என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா ஸ்டார்டிங் நம்பர் வந்து சப்போஸ் செகண்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு தெரியணும். அப் டு அதிலிருந்து செகண்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு ஒரு 3 கேரக்டர்ஸ் தெரியும்னு வச்சுக்கோங்க. கமா 3 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், OHN தான் வந்து மிடில் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஜான் எஸ் அப்படின்னு இருக்குது. எனக்கு இங்கே வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து 3லேருந்து அதுலேருந்து ஒரு 2 டிஜிட் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் பேராமீட்டர் ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் நம்பர் கேரக்டர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 3ல் ஸ்டார்ட் ஆகிறது H அண்ட் அதுலேருந்து 2 கேரக்டர்ஸ். ஸோ HN 2 கேரக்டர்ஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. பாருங்கள், இந்த சீக்வன்ஸில் மினிமம் டிஜிட் என்ன அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த சீக்வன்ஸ்லேயே வந்து 1ன்றது தான் லீஸ்ட் நம்பர். அதனால் எனக்கு 1ன்றது ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன் சிமிலர் வே நீங்கள் இங்கே மேக்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸில் மேக்ஸிமம் டிஜிட் எது அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடும். 5 தான் வந்து இதில் மேக்ஸிமம் டிஜிட். அதனால் 5ன்றது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் ஃபங்க்ஷனும் இப்போ அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். 1 to 5 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 to 5ல் இதை நீங்கள் வந்து ஆவரேஜ் எப்படி மேனுவலாக கால்குலேட் பண்ணுவீங்க? இதை சம் பண்ணிப்பீங்களா? சம் பண்ணிப்பீங்க. இது டிவைட் பை 5 பண்ணால் தான் உங்களுக்கு ஆவரேஜ் தெரியும். ஸோ 3 இஸ் த ஆவரேஜ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவுட்புட் டிரைவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3ன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து லென்த் ஃபங்க்ஷன். இந்த லென்த் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டோடைய
கேரக்டர்ஸ் எத்தனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஜஸ்ட் இமேஜின் ஒரு 1000 ரோஸில் இருக்கிற வேர்ட்ஸோட கேரக்டர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போது இதே ஜான் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஈக்குவல் டு லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை போட்டு என்னுடைய டெக்ஸ்ட்டை நான் வந்து பாருங்கள், ஜான் ஹேஸ் 4 கேரக்டர்ஸ் JOHN. அதுதான் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இன் சிமிலர் வே நீங்கள் வந்து மல்டிபிள் ரோஸில் இருக்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நீங்கள் இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் நேம் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஜானே எடுத்துக்கிறேன். இந்த நேமில் லென்த் பார்க்குறேன் பாருங்கள், இட் ஹாஸ் 4 கேரக்டர்ஸ். அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் விசிபிளாக இருக்கிறது JOHN மட்டும்தான். உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து விசிபிளாக இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த 5 கேரக்டர் காமிக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுது 4 கேரக்டர் தான். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் ட்ரிம் ஃபங்க்ஷன் போட்டு என்னுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் நான் ட்ரிம் பண்ணுறேன். ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது திருப்பி நான் லென்த் போகிறேன் பாருங்கள் எக்ஸாக்ட்லி அது. இப்போ இதில் இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸ்பெஷலாக மாற்றிட்டு நான் செக் பண்ணுறேன். பாருங்கள், இங்கே இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சு. இதில் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். இது என்ன மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டும் 2 ஃபீல்டில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே ஃபீல்டில் வரணும், ஃபுல் நேமாக வரணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் இந்த கன்கார்டினேட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் அதுக்கும் ஜான் ஒரு நேமே எடுத்துக்கிறேன். ஜான் ஸ்மித் அப்படின்ற ஒரு நேம் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் ஒரு செல்லையும் செகண்ட் நேம் இன்னொரு செல்லையும் பிரிண்ட் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையுமே நான் வந்து கன்கார்டினேட் ஃபார்மாக வச்சு ஈக்குவல் டு கன்கார்டினேட் டெக்ஸ்ட் 1 என்னன்றது இந்த சின்டெக்ஸில் காமிக்குது பாருங்கள். இந்த பேராமீட்டர் கமா டெக்ஸ்ட் 2 எதை நீங்கள் வந்து கன்கார்டினேட் பண்ணணும்னா டெக்ஸ்ட் 2 இதுதான் என்னோட டெக்ஸ்ட் 2 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஜான் ஸ்மித் அப்படின்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. பட் இதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே வந்து ஜான் ஸ்பேஸ் ஸ்மித் அப்படின்னு வரணும். ஆனால் உங்களுக்கு ஜான் ஸ்மித் அப்படின்னு சேர்த்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பிரிச்சியும் நீங்கள் வந்து நடுவில் ஒரு ஸ்பேஸை இன்சர்ட் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு D7க்கும் E7க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கோட்ஸ் ஸ்பேஸ் ஓப்பன் கோட்ஸ் கமா. இப்போ நீங்கள் எப்படி இங்கே D7 கமா கொடுத்தீங்களோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஸ்பேஸு கமா கொடுக்குறீங்க. இந்த ஸ்பேஸ் வந்து நியூமரிக் இல்லை அப்படின்றதால நான் இங்கே வந்து அது ஓப்பன் கோட்ஸில் கொடுக்குறேன். அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஓப்பன் கோட்ஸ் கொடுக்காம நீங்கள் கமா கொடுத்தீங்கன்னா அது இன்வேலிட் ஆகிடும். அதனால் ஓப்பன் கோட்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கோட்ஸ் கொடுத்து அப்புறம் கமா கொடுத்தீங்கன்னா இட் வில் கால்குலேட் ஆஸ் எ ஸ்பேஸ். இப்போ பாருங்கள், நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஜான் ஸ்பேஸ் ஸ்மித்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்கார்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து சீலிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்கிட்ட ஒரு 80 நம்பர் இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு சீலிங். இங்கே பாருங்கள், இந்த சின்டெக்ஸ் பாருங்கள். இந்த பேராமீட்டர் நம்பர் கமா சிக்னிஃபிகன்ஸ். இது 80 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னுடைய நம்பர் கமா சிக்னிஃபிகன்ஸ் வந்து எத்தனை டிஜிட்டில் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஸோ அதோட மேக்ஸிமம் சீலிங் நான் வந்து 10 டிஜிட்டில் இருக்குது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 தான் இங்கே பிரிண்ட் ஆகும். இன்ஸ்டன்ட் நான் இப்போ இங்கே வந்து 100 கொடுக்குறேன்னா உங்களுக்கு வந்து 3 டிஜிட்டில் 100 நியரஸ்ட் இதில் உங்களுக்கு 100 பிரிண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன். இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 10.1 நம்பர் இருக்குது. இதை நான் வந்து நியரஸ்ட் வேல்யூவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் பேரந்தசிஸ். இது இங்கே வந்து என்னுடைய நம்பர் என்னன்னு கேட்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் adding my number comma
நம் டிஜிட் வந்து நான் 0 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அதனுடைய நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோ, ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் டிஜிட் எடுத்துக்கோ, 10 அப்படின்னு எடுத்துக்கோ. சப்போஸ் எனக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர் தான் வேணும் அப்படின்னா நான் வந்து இங்கே 1 போட்டுக்கிறேன். 1 போட்டால் அதனுடைய எக்ஸாக்ட் நம்பரை இங்கே காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள் 10.12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே வந்து 1 இருந்தால் 1 இங்கே 0 போட்டுக்குன்னா திருப்பி அகெயின் 10ன்னு வந்துடும். இப்போ சப்போஸ் இங்கே நான் வந்து 1ன்னு கொடுத்தேன்னா 10.1 தான் வரும். ஏன்னா வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்க 1 தான் மீனிங் அதுக்கு. இங்கே வந்து நான் அதுக்கு பதிலாக இப்போ 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெசிமலுக்கு அப்புறம் இருக்க 2 டிஜிட் வேல்யூ எடுத்து வந்துடும். ஸோ இட் வில் பிரிண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் 10.12. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். இன் சிமிலர் வே ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் parenthesis இன் சிமிலர் வே இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு கமா 1ன்னு நான் பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள் இதனுடைய நியரஸ்ட் ரவுண்ட் அப் வேல்யூ என்னென்னா 10.12க்கு அப்புறம் அதோட 10.2ல் தான் முடியும். ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வந்து 10.12க்கு பதிலாக இங்கே 10.3 அப்படின்னு போட்டேன்னா இங்கே 10.3 வந்து 10.39 போட்டால் இங்கே வந்து 4ன்னு போயிடும். ஸோ இதுதான் ரவுண்ட் அப். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்டு நியரஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். இன் சிமிலர் வே ரவுண்ட் டவுன் போட்டிங்கன்னா ஸோ அந்த கம்மியான வேல்யூ எடுத்துக்கும். ரவுண்ட் டவுன் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ அதனுடைய ஈவன் 0.39 இருந்தாலும் இங்கே 3 தான் எடுத்துக்குது, 0.3 தான் எடுத்துக்குது. ஸோ அதுதான் ரவுண்ட் டவுனுக்கும் ரவுண்ட் அப்புக்கும் இருக்க வித்தியாசம். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் த லாஸ்ட். அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்ட் ப்ராப்பர் கேஸ். இது வந்து நம்ம மேக்ஸிமம் டெக்ஸ்ட் அலைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஜான் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. இது வந்து அப்பர் கேஸில் நான் கொண்டு வரணும்னா ஈக்குவல் டு அப்பர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பேரன்தீசிஸ் கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்துடும். தட் இஸ் கால்டு அப்பர் கேஸ். இப்போது இதையே வந்து நீங்கள் லோயர் கேஸில் எல்லாத்தையுமே இப்போ நான் இங்கே இந்த கேபிட்டல் இருக்கிறது எல்லாமே நான் வந்து லோயர் கேஸ், அதாவது ஸ்மால் லெட்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த லோயர் கேஸ் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் மாறிடுச்சு. இன் சிமிலர் வே ப்ராப்பர் கேஸ் வந்து எப்பயுமே வந்து வேர்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் யூனோ. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ப்ராப்பர் கேஸ் யூஸ் ஆகும். இப்போது ஜான்ன்றது இட்ஸ் எ நவுன். ஸோ அது வந்து இட் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் ஈக்குவல் டு ப்ராப்பர் ஓப்பன் பேரன்தீசிஸ். நான் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஜேன்ற லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது நம்ம 10 ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டோம். ஐ ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஆல்.